கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்றின்பு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக இந்த வாரத்திலே ஆவிக்குரிய மாற்றத்துக்கான காரியங்களை குறித்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஒரு மாற்றத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆவிக்குரியவர்களாகி நாம் ஆவியிலே இன்னும் பலன் கொண்டு, இன்னும் அனல் கொண்டு, இன்னும் நாம் ஆண்டவருக்காக ஒரு மாற்றமுடைய ஒரு ஆவிக்குரிய ஜீவிக்க வேண்டும் என்பது ஆண்டோடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதனால தான் எபேசிய சபைக்கு பவுல் ஒரு ஜெபத்தை செய்கிறார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் தொடக்கம் பார்க்கிறோம். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கு நாமகாரணராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். முதலாவது அவர் ஜெபிக்கிறார், அந்த சபை என்ன செய்யணுமா? ஆவியினாலே உள்ளான மனுஷனிலே நீங்கள் பலப்பட வேண்டும். அப்ப இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும். உள்ளான மனுஷனில் நாங்கள் ஏன் பலப்பட வேண்டும்? நம் உள்ளான மனுஷனில் பலமடைய விட்டால் எங்களை யாரை விழுங்கலாமோன்று வகை தேடி சுற்றி திரிகிற அந்த சத்துருடைய அந்த கிரியைகளுக்கு அவன் எங்களுடைய பலவீனத்துல தான் அவனுடைய கிரியைகளை நடப்பிக்கிறவனா இருக்கிறபடி அவன் உள்ளான மனுஷன் எப்பொழுதும் ஒரு ஸ்ட்ரென்த்தாக, ஒரு வலுவான, ஒரு வளர்ச்சியோடு நாங்கள் காணப்படுவோமா இருந்தா அவன் எங்களை நெருங்க முடியாது. அதனாலதான் எபேசியர் 6ஆவது அதிகாரம் 10ஆவது வசனத்திலே சொல்லுகிறார், கடைசியாக என் சகோதரரை கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அந்த சபைக்கு சொல்ற காரியம், கர்த்தர்ல நீ பலப்படு, கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையில நம்ம பலப்படணும். ஏன் பலப்படணும்டா? நமக்கு போராட்டம் இருக்கு. எங்க இருக்கு போராட்டம்? 12ஆம் வசனம் சொல்லி, ஏனெனும் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் இருக்கிறபடினால அந்த போராட்டத்திலே நம்ம ஜெயம் கொள்ள வேண்டுமா இருந்தால் நம்ம என்ன செய்யணுமா? ஆவியினாலே உன்னால மனுஷனில் நம்ம என்ன செய்யப்பட வேண்டும்? பலப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரும் உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படும் பொழுதுதான் நம்மளை அவனோட எதிர்த்து அதிகாரங்களோட, துரைத்தனங்களோட, பிரபஞ்சத்தில் அந்தகாரங்களோட, வானமடத்துல பொல்லாத சேனைகளோட எதிர்த்து போராடக்கூடிய பலனையும் வல்லமையும் கர்த்தர் எங்களுக்கு தந்தருளுவார். அல்லேலூயா. ஏனென்றா இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற நமக்கு ஆவிக்குரிய ஒரு பெரிய யுத்தம் இருக்கிறது. எங்களுக்கு எதிராக இருக்கிற பிசாசு இவரை விழுங்கலாமோ என்று வகை தேடி, சந்தர்ப்பம் தேடி சுற்றி திரிகிறான். அப்ப அவனுடைய எங்களுடைய பலவீனத்திலே அவன் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளாதபடிக்கு நாம் எப்பொழுதும் ஆவியிலே உள்ளான மனுஷனிலே பலனடைந்தவர்களாய், எப்பொழுதுமே உள்ளான மனுஷனிலே நாங்கள் அனல் கொண்டவர்களாய், நாங்கள் எப்பொழுதுமே அவருடைய வல்லமையில நாங்கள் பலப்பட வேண்டும். அப்படி நாங்கள் அவருடைய வல்லமையிலே பலப்பட்டு இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை பலப்படுத்துகிறவராக, அவர்களை நடத்துகிறவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னா நாங்கள் எப்பொழுதுமே கர்த்தருடைய வல்லமையில் பலப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள், இந்த அருமையான காலை வேளையில நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம உள்ளான மனுஷனில பலப்படுவதற்கு ஏதுவான காரியம். அதனால இயேசு கிறிஸ்து சொன்னாரு, லூக்கா 24:49 உன்னதத்தில் வந்து பலனால் தரிப்பிக்கப்படும் வரை நீங்க எருசலேமிலே இருங்கள் சொன்னார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க பலனடைவீர்கள், அப்பொழுது சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று 1:8 அப்போஸ்தலர் சொன்னார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம பலனடையணும். ஆவியினாலே உள்ளான மனுஷன் நம்ம பலனடைய நாம சாட்சி உள்ளவர்களாக இருக்க முடியும். பிசாசை எதிர்த்து போராட முடியும். நாங்கள் ஆண்டவருக்கு சாட்சியா நிற்க முடியும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தான் உள்ளவருக்கு தந்தருளுவாராக. God bless you all.